சாட்சி கேட்டேன். அந்த சாட்சி என்னன்னா, ஒரு பிரதர் இருந்தாங்க. அவங்களுக்கு வந்து கவர்மெண்ட் வேலையில இருந்தாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு போஸ்ட் கார்டு வந்துச்சா, எனக்காக மினிஸ்ட்ரிக்கு வா பை ஜீசஸ் கிரைஸ்ட்னு. எனக்காக மினிஸ்ட்ரிக்கு வா பை ஜீசஸ் கிரைஸ்ட்னு. அப்போ அவங்க எப்படி கர்த்தர் தான் அழைக்கிறாரான்னு அவங்களுக்கு சந்தேகம் வந்துதான். அப்போ ஜெபம் பண்ணி ஆவியானவர் அவங்கள வழி நடத்துறதுல அவங்க கவர்மெண்ட் வேலையை விட்டுட்டு ஊழியத்துக்கு போயிட்டாங்க. ரொம்ப வருஷம் கழிச்சு அவங்களுக்கு தலையில கட்டி வந்துருச்சு. இந்த சாட்சியை ஒரு சிஸ்டர் வந்து என்னோட சாரட்டக்க ஸ்கூல்ல சாட்சி சொல்றாங்க. இதை நான் 11 வயசுல உட்காந்து கேட்டுட்டு இருக்கேன். அப்போ அவங்க சொல்றாங்க, மூளையில கட்டி வந்துருச்சு, அதனால ஆப்ரேஷன் பண்ணணும் டாக்டர் சொல்லியாச்சு. ஆப்ரேஷன் பண்ற தேட்டருக்குள்ள போறதுக்கு முன்னாடி தன்னோட மனைவிட்ட சொல்லியிருக்காங்க, எல்லாரும் நீங்க ஆப்ரேஷன் பண்றதுக்கு எனக்கு சரி செய்ய நினைத்தாலும் கர்த்தர் வந்து என்னை அழைக்கிறாருன்னு அவர்கிட்ட போயிடுவேன், என்னோட சாட்சியை எல்லாருக்கிட்டையும் சொல்லுன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஆப்ரேஷன் தேட்டருக்குள்ள போனோடனே டாக்டர்கிட்டையும் நர்ஸ்டையும் சொல்லியிருக்காங்க, என்னை சுற்றி 3 மாடி உயரம் உயரம் வந்து 3 மாடி உயரம் ஹைட் இருக்கிற தேவ தூதர்கள் என்னை சுற்றி நிற்கிறத நான் பார்க்கிறேன். பரலோக வாசல் திறந்திருக்கு, பிதாவோட வலது பாரிசத்துல இயேசு கிறிஸ்து நிற்கிறாரு, நீங்க ஆப்ரேஷன் பண்ணாலும் கர்த்தர் என்னை அழைக்கிறாருன்னு அவர்கிட்ட போயிடுவேன் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி ஆப்ரேஷன் பண்ணோடனே அவர் கர்த்தர்கிட்ட மரித்து போனார். அவங்க மனைவி தான் ஒரு விதவையா எங்களோட ஸ்கூல்ல வந்து சாட்சி சொல்ல வந்திருக்காங்க. அப்போ இந்த சாட்சியை கேட்டோன்னே எனக்கு பரலோக வாசல், பிதாவோட வலது பாரிசத்துல இயேசு கிறிஸ்து, இதெல்லாம் எனக்கு புரியல. எனக்கு தோன்றுது, ஏன்னா எனக்கு தெரியாது, பிதாவும் தெரியாது இயேசு கிறிஸ்துவும் தெரியாது. எனக்கு தோணுது 3 மாடி உயரம் தூதர்களை பார்த்தாரா, அப்போ 3 ஃப்ளோர் ஹைட், அப்போ எவ்வளோ உயரமா இருப்பாங்க அப்படின்னு எனக்கு தோணுது. அப்போ இன்னொரு உலகம் இருக்கு இல்லையா, அப்ப அந்த மனுஷனால பார்த்தா என்னாலையும் பார்க்க முடியும் இல்லையா அப்படின்னு என்னோட இருதயத்துல ரொம்ப ஆழமா தோணுது. என்னோட வீட்டுல என் அம்மாட்ட போய் இதை அப்படியே சொல்றேன், இப்படி பார்த்தாங்களா அம்மா அப்படின்னு. எனக்கு பிதா இயேசு கிறிஸ்துலாம் புரியல, இந்த காரியம் மட்டும்தான் என்னோட இருதயத்துல நான் எடுத்துக்கொண்டிருக்கேன். அப்போ போய் சொல்றேன், அம்மா லூஸ் மாதிரி பேசாத போன்னு சொல்லிட்டாங்க. அப்போ என்னோட இருதயம் ஏற்றுக்கொள்ளல, இன்னொரு உலகம் இருக்கு, அந்த மனுஷன் பார்த்தா என்னாலே பார்க்க முடியும் அப்படின்னு என்னோட இருதயத்துல தோணுது. அப்போ ஸ்கூல்ல கிடியோன் பைபிள் கொடுப்பாங்க, ப்ளூ கலர் சின்ன பைபிள், ஃப்ரீ பைபிள் கொடுப்பாங்க. அப்போ பழைய ஏற்பாடு சில நேரம் கொடுப்பாங்க, புதிய ஏற்பாடு தான் நிறைய வாட்டி வரும். பழைய ஏற்பாடுனா யாரும் படிச்ச புக்கு போலன்னு வாங்காம புதிய ஏற்பாடு மட்டும் நியூ புக்குன்னு சொல்லி வாங்கி வச்சிருக்கேன். எனக்கு அவ்வளவுதான் தெரியும். அப்போ நான் புதிய ஏற்பாடுகள் நிறைய ஒரு 5-6 புதிய ஏற்பாடு வாங்கி வச்சிருக்கேன். அப்போ சரி இந்த புக்ல என்னதான் இருக்கு வாசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மத்தேயு, மார்க், லூக், ஜான் எல்லாம் 4 சாப்டரும் வாசிச்சாச்சு. 4 புஸ்தகங்களும் வாசிக்கும் போது எனக்கு புரிந்தது என்னன்னா, இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து மனுஷர்களுக்கு நிறைய நல்லது பண்ணியிருக்காரு. அப்படிதான் எனக்கு அந்த 11 வயசுல புரிந்தது. அப்புறம் அப்போஸ்தலர் நடபடிகள் வாசிக்க ஆரம்பிச்சேன். அப்போஸ்தலர் நடபடிகள் வாசிக்க ஆரம்பிக்கும் போது 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் இருக்கு இல்லையா, நம்ம எடுத்து வாசிக்கலாம். அப்போஸ்தலர் தூதர் முகம் போல இருந்தது. இதை நான் வந்து ஸ்கூல் கிரவுண்ட்ல ஒரு 4:45 மணி இருக்கும், அந்த நேரத்துல வாசிட்டு இருக்கேன். அப்பவும் என்னோட இருதயம் தொடப்படல. அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் வாசிக்க ஆரம்பிச்சிட்டேன். வாசிக்க ஆரம்பிச்ச பிறகு அப்போஸ்தலர் 7ல 55ஆம் வசனம் 56ஆம் வசனம் வாசிக்கலாம். 55ஆம் வசனம், அவன் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவனாய் வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவனுடைய மகிமையையும் தேவனுடைய வலது பாரிசத்தில் இயேசுவானவர் நிற்கிறதையும் கண்டு, அதோ வானங்கள் திறந்திருக்கிறதையும் மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பாரிசத்தில் நிற்கிறதையும் காண்கிறேன் என்றான். இந்த வார்த்தை தான் என்னோட இருதயத்தை ரொம்ப ஆழமா குத்துச்சு. என்னன்னா, அந்த ஊழியக்காரரோட சாட்சியம் இது ஒரே மாதிரி இருக்குல்ல. அவர் என்ன சொன்னாரு, அவர் என்ன பார்த்தாரு, அவரை சுத்தி 3 மாடி உயரும் தூதர்கள், வானம் திறந்திருக்கு, பிதாவோட வலது பாரிசத்துல இயேசு கிறிஸ்து. இந்த சாட்சி என்ன சொல்லுது, ஸ்தேவானோட முகம் தேவதூதரை போல இருந்தது. அவரும் இதே சாட்சியை தான் சொல்றாரு, பிதாவோட வலது பாரிசத்துல இயேசு கிறிஸ்து நிக்கிறாங்க. அப்போ நான் இந்த வார்த்தையை வாசிக்கிறேன் கிரவுண்ட்ல உட்காந்து. அப்ப என்னோட இருதயத்துல யாரோ சொல்றாங்க, அப்ப இந்த புக்ல இருக்கிறதுனா உன்னோட வாழ்க்கையில நடக்கும். ஆமென். பக்கத்துல இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, இந்த புக்ல இருக்கிறதுலாம் என்னோட வாழ்க்கையில நடக்கும். நான் நிறைய இடத்துல சாட்சி சொல்லுவேன், அவங்க கிட்டதான் நான் சொல்லுவேன். ஏன்னா என்னோட இருதயத்துல 11 வயசுல கர்த்தர் பேசுற வார்த்தை இதுதான், இந்த புஸ்தகத்துல இருக்கிறது ஜீவன் உள்ளது, அதோட உன்னோட வாழ்க்கையில என்ன பண்ணும், கண்டிப்பா நடக்கும். அப்புறம் தான் நான் இந்த புக் வேதாகமத்தை அதோட அதுல இருக்கிற ஜீவன் என்ன, அதோட வேல்யூ என்னன்னு புரிஞ்சுக்க ஆரம்பிச்சேன். இது சாதாரண புஸ்தகம் இல்ல, மனுஷங்களோட இருதயத்தையும் கணுக்காலையும் மாற்றுகிறது, உருவ குத்துகிறது. அப்ப
அப்படிங்கிறது எனக்கு புரிய ஆரம்பிச்சது. ஏன்னா என்கிட்ட இருந்தது புதிய ஏற்பாடு மட்டும்தான். அப்போ என்னோட வீட்டுல விக்கிரகத்தை சேவிக்கிறாங்க. அப்போ எனக்கு அதற்கு பதிலான வார்த்தை வேணும். வார்த்தை தான் ஜீவன் விடுதலை. அந்த வார்த்தை நம்ம இருதயத்தை ஆழமா குத்தும். தேவனோட வார்த்தை இருதயத்துக்குள்ள ஊடுருவி போகும். அப்ப அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் இது ரோமர் 1ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் எடுக்கலாம். அழிவில்லாத தேவனுடைய மகிமையை அழிவுள்ள மனுஷர்கள், பறவைகள், மிருகங்கள், ஊரும் பிராணிகள் ஆகிய இவைகளுடைய ரூபங்களுக்கு ஒப்பாக மாற்றினார்கள். இந்த வார்த்தை தான் என்னோட இருதயத்தை ரொம்ப தொட்ட வசனம். ஏன்னா என்னோட வீட்டுல இதை தானே பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னோட இருதயத்துல ரொம்ப ஆழமா தோணுது. அப்போ நம்ம குடும்பத்துல பண்றது தப்பு இல்லையா? அப்போ நான் கர்த்தர்ட்ட ஜெபிக்க ஆரம்பிச்சேன். ஆண்டவரே, உம்மோட வார்த்தைக்கு நான் மரியாதை கொடுக்கிறேன். உம்மோட மகிமை நான் வேற ஒன்றுக்கும் கொடுக்க மாட்டேன். அதனால நான் அவங்களோட போனாலும் அங்கெல்லாம் நான் வேண்டுதல் செய்ய மாட்டேன். மகிமை உமக்கு மட்டும் தான் நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அதே மாதிரி நான் காலேஜ் 12th படிக்கும் போது நான் கர்த்தர்ட்ட கேட்டேன், உங்களோட மகளுக்காக ஃபியூச்சர்ல எதிர்காலத்துல போய் ஒரு MBBS சீட்டை ரிசர்வ் பண்ணி வைங்க. ரிசர்வ் பண்ணி வைங்கன்னா தெரியல, நம்ம ட்ரெயின்ல லோ பர்த் வேணும் ரிசர்வ் பண்ணிட்டோம், டிக்கெட் ரிசர்வ் ஆயிடுச்சுன்னா அது என்னோட சீட்டு அப்படி சொல்லுவோம். அப்போ நான் 1 வருஷமா கர்த்தர்ட்ட கேட்டுட்டு இருக்கேன், எனக்காக எதிர்காலத்துல போய் எனக்காக ஒரு சீட்டை ரிசர்வ் பண்ணி வைங்க. அப்போ எனக்கு தேவை பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி கட் ஆஃப் எடுக்கணும். நான் MBBS குள்ள போனேன். பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரிலாம் எழுதிட்டேன். பயாலஜி எக்ஸாம் வருது. பயாலஜி எக்ஸாம்ல எனக்கு காலையில ரொம்ப தோணுது, ஒரே கொஸ்டின் மட்டும் எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு. அப்போ நான் என்னோட சித்தி என்னோட அம்மாவோட கடைசி சிஸ்டர் கிறிஸ்டியன். அவங்ககிட்ட ஃபோன் பண்ணி, எனக்கு ஒரு கொஸ்டின் வரும் இடிக்குது, நீ கர்த்தர்ட்ட கேட்டு சொல்லு என்ன கொஸ்டின் அப்படி சொல்ல. அவங்க சிரிச்சாங்க. சரி நான் ஜெபிச்சுட்டு சொல்றேன் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு 1/4 மணி நேரம் கழிச்சு கால் பண்ணாங்க. எனக்கு தோணுது ஸ்மால் இன்டெஸ்டைன் தான். அவங்க சித்தா டாக்டர், ஸோ அவங்களுக்கு என்னோட போர்ஷன்ஸ்லாம் தெரியும். ஸ்மால் இன்டெஸ்டைன் தான் ரொம்ப தோணுது, நீ படிச்சுக்கோ. நான் முடிவு பண்ணிட்டேன், ஆவியானவர் வெளிப்படுத்தினா அது நடக்கும். ஸ்மால் இன்டெஸ்டைன் தான் எஸ்ஏ அப்படின்னு சொல்லிட்டு நான் எக்ஸாம் ஹால் போயிடுச்சு. ஸ்மால் இன்டெஸ்டைன் தான் எஸ்ஏ. நான் 4 எஸ்ஏ எழுதணும். 3 எனக்கு தெரியும்னு எனக்கு தெரியுது, 1 தான் இடிக்கணும்னு தெரியுது. 4 எஸ்ஏயும் எழுதிட்டேன். நான் பயாலஜில 200 எடுக்க 199. நான் ஒருத்தி தான் கவர்மெண்ட் காலேஜ்ல MBBS சீட் எடுத்துட்டு போனேன். கர்த்தர் நல்லவர். ஆமென். அவர் தன்னோட பிள்ளைகளோட விருப்பத்தை நிறைவேற்றுவார். ஆமென். அதுக்கப்புறம் என்னோட வீட்டுல விக்கிரக ஆராதனை பூஜை எல்லாம் பண்ணுவாங்க. அப்போ என்னோட அப்பா ஒரு பூஜை அதுல புஸ்தகத்தெல்லாம் எடுத்து வைக்கணும். காலையில எந்திரிச்சு புஸ்தகத்தெல்லாம் எடுத்து வைக்க சொல்றாங்க. எனக்கு தோணுது, எனக்கு ஞானம் அறிவும் தக்க நேரத்துல ஞானத்தையும் அறிவையும் கொடுக்கிற தேவன் கர்த்தர் தான். நான் இந்த சிலைக்கு புஸ்தகத்தை எடுத்து வைப்பனா மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி என்னோட தாத்தா வீடு, என் அம்மா என் வீட்டுல இருந்து 10 வீடு தள்ளி தான் அங்க போயிட்டேன். அங்க போன பிறகு என்ன வீட்டுல திருப்பி கூப்பிடுறாங்க. அப்போ எனக்கு தோணுது, ஐயோ ஆண்டவரை இப்ப என்ன பண்றது, என் வீட்டுக்கு திருப்பி வான்னு கூப்பிடுறாங்க. ஆண்டவரை நான் இப்ப என்ன பண்றது யோசிச்சுட்டு இருக்கேன். அப்ப எனக்கு இந்த வசனம் தான் ஞாபகம் வருது, ஆவியானவர் உங்களுக்காக அந்த நேரத்துல இடைப்படுவாரு, நீங்க என்ன பேசணும்னு நினைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வசனம் தான் எனக்கு ரொம்ப ஞாபகம் வந்துட்டே இருக்கு. நான் உடனே என் வீட்டுக்கு கிளம்பி போறேன். என் அப்பா ஆராதனை செஞ்சுட்டு இருக்காரு. சாமி கும்பிட்டு அப்படின்னு சொல்றாரு. நான் சொன்னேன் முடியாது, மாட்டேன். என் அப்பா நான் எடுத்து பேச மாட்டேன். அன்னைக்கு நான் சொன்னேன் முடியாது, மாட்டேன். அப்போ செல்ஃப் ஒரு அடிச்சாரு. அடிச்சுட்டு நீ என்ன நினைச்சிட்டு இருக்க, எல்லாரும் எவ்வளவு பேர் அப்பா திருப்பதி, எல்லாரும் திருப்பதி போறாங்க பாத்தியா, நம்மளும் நீ எப்படி இப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா சொல்றேன். என்னோட வாய் தன்னால பேசுது, எல்லா ஆடுகளும் கிணத்துல குதிச்சுதுன்னு நீங்களும் போய் குதிக்காதீங்க, அது என்னையும் பண்ண சொல்லாதீங்க, நான் பண்ண மாட்டேன். கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா தெரியும்ல, ஃப்ரீடம் ஆஃப் ரிலிஜியன் இருக்கு அப்படின்னு சொல்லி உனக்கு யார் MBBS கொடுத்தான்னு நினைச்ச, நீ ரொம்ப படிச்சுட்டு இருக்கேன்னு நினைப்பேன். எனக்கு யார் MBBS கொடுத்தான்னு எனக்கு தெரியும். அதனால என்னை நீங்க இதை ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது அப்படி சொன்னேன். அதுல இருந்து என்னோட அப்பா அங்க எந்த அவங்களோட ஆராதனைகளுக்கு எதுக்குமே என்னை கூப்பிடவே மாட்டாரு. நான் கிறிஸ்தவரை தான் கல்யாணம் பண்ணுன்றது ரொம்ப வைராக்கியமா இருந்தேன். என் வீட்டுல என்னோட மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்ப நான் கிறிஸ்தவர் தான் கல்யாணம் பண்ண சொல்லிட்டு என் என்னோட ஹஸ்பண்ட் வீட்டுல பேச வந்தாங்க. அதுக்கெல்லாம் முன்னாடி என்னோட பிரதரோட மேரேஜ் வந்தது. அப்போ என் வீட்டில் இருக்கிற சொந்தக்காரங்க எல்லாம் வந்திருக்காங்க. ஆனால் அவங்களுக்குலாம் என் மீது வன்கன், இவ கிறிஸ்தவரை கல்யாணம் பண்ண சொல்றா, நம்ம ஃபேமிலியில யாரையும் கல்யாணம் பண்ண மாட்டேன்னு சொல்றா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் என்னோட இதயத்துல மிகுந்த பாரம். நான் சொன்னேன், ஆண்டவரே நான் 3 நாள் உபவாசிக்கிறேன், ஆனா ஃபுல்லா சாப்பிடாம இருந்தா இந்த வீட்டுல கண்டுபிடிச்சிருவாங்க. நான் டேஸ்ட்லெஸ்ஸா
நல்லா சாப்பிட்டுக்கிறேன், ஆனா நான் என்ன பண்ணணுங்கிறத நீங்க சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் 3 நாள் பைபிள் வாசிச்சேன், ஜெபம் பண்ணுவேன், தூங்கிடுவேன். இந்த 3 காரியம் தான் பண்ணேன். 3 நாளும் கர்த்தர் என்கிட்ட பேசவே இல்லை. 3ஆவது நாள் ஈவினிங் கர்த்தரோட வார்த்தை என்கிட்ட வந்தது எப்படின்னா, யாருனாலும் உன்னை கல்யாணம் பண்ண முடியாது, உனக்குன்னு ஒருத்தன் உண்டு, அவ யாருன்னா நான் உனக்கு அவனோட அபிஷேகமே உன்னை வழி நடத்திடும். ஆமென். அதே மாதிரி நான் கிறிஸ்தவரை தான் கல்யாணம் பண்ணேன், சபையில தான் என்னோட திருமணம் நடந்தது. அப்பா வந்து கையை பிடிச்சு கொடுத்தாரு. ஆமென். இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா, நம்ம கொடுத்த கிடியோன் பைபிள். அந்த வார்த்தையை நான் வாசிக்கலைன்னா அந்த வார்த்தையோட ஆழமும் வேறும் என்னன்னு எனக்கு தெரிஞ்சிருக்காது. கர்த்தர் யாருன்னு எனக்கு தெரியாமே போயிருக்கும். நம்ம ஸ்கூல்ல அதான் நான் எப்பவும் சொல்வேன், ஸ்கூல்ல கொடுக்குற பைபிள் நீங்க என்னைக்கும் வீணுன்னு நினைக்காதீங்க. என்னைக்கும் யாரையோ ஒரு நாள் தொட்டிருக்கோம். கர்த்தர் என்னைக்கும் அவங்களோட இருதயத்தை திருப்பி இருப்பாரு. என்ன முன்குறித்து இருக்கலாம், ஆனா நான் வந்து அவரோட வார்த்தையை தேடி கொண்டு வந்த பாதை இதுதான் இல்லையா? இப்ப எனக்கு 4 வயசு பையன் இருக்கான், அவன் எல்கேஜி படிக்கிறான். என் ஹஸ்பண்ட் கிறிஸ்தவர் தான். நான் இப்ப சபைக்கு போறேன். சண்டே ஆனா என் அம்மா கால் பண்ணா நான் சர்ச்ல இருக்கேம்மா அப்புறம் பேசுறேன்னு சொல்லிட்டு போனை வைப்பேன். யாராலையும் என்ன ஒண்ணு சொல்ல முடியாது. கர்த்தர் அந்த அதிகாரத்தை அந்த ஃப்ரீடமும் கிருபையும் எனக்கு கொடுத்திருக்கிறது. என்னால அதை பார்க்க முடியுது. ஆமென். நான் வந்து கவர்மெண்ட் வேலையில இருக்கேன், கவர்மெண்ட் டாக்டர். இப்போ MS ஜெனரல் சர்ஜரி பண்ணிட்டு இருக்கேன். Thank you.